அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு இடது வலது முன் பின் இவங்கெல்லாம் இருந்தவங்க யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். அவங்கள மிக முக்கியமானவர்கள் மூணு பேர். எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் சரிதான், டெல்லி போனாலும் இந்த மூணு பேரை மட்டும் தமிழ்நாட்டில் விட்டுட்டு போக மாட்டாரு, கூட்டிட்டு போயிடுவார். அந்த மூணு பேரையும் இப்போ ஆளை காணோம், எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல அந்த மூணு பேருமே பார்க்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மூணு பேர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய அந்த தகவலை நம்ம சேகரித்து தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை சுற்றி மூணு பேர் இருப்பாங்க சொன்னால, அதில் முதல் ஆள் கேபி முனுசாமி ஐயா. ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ் மாதிரி ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு தூசுன்னு சொல்லி மேடைக்கு மேடை வாய்கிலேயே முழங்கியவர் தான் கேபி முனுசாமி. எடப்பாடி பழனிசாமி எதை சொன்னாலுமே அதை செய்யக்கூடியவர் தான். மைக்கு கிடைச்சா ஓடோடி பேசக்கூடியவர். எல்லாம் கட்சியே நான் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சவர் தான் டி ஜெயக்குமார். அவரையும் காணோம். எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமா இருந்து செயல்பட்டவர், ஒவ்வொரு ஐடியாவையும் கொடுத்தவர். பொதுக்குழுவில் தன்னை ஒரு ஆளுமையா நிலைநிறுத்துங்கிறதுக்காக மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரையே அசிங்கப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டவர். தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக் கொள்வதற்காக பிஜேபியை எதிர்த்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட சிவி சண்முகம் எங்கே போனார்னு தெரியல. இந்த மூணு பேரை பத்தியுமே நம்ம ஒரு விசாரிக்கும் போது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு செயல்கள் செய்தாலுமே கேபி முனுசாமி கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அவர் செய்வார். கேபி முனுசாமி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருந்தது. இந்த கட்சியை சிதைக்கிறதுல மிக முக்கியமான ஆட்களில் கேபி முனுசாமி ஒருவர். எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஒட்டினாதான் நம்ம மிகப்பெரிய பொறுப்புக்கு வர முடியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவர் தான் கேபி முனுசாமி. அந்த வகையில் அவரும் ஒரு துணை பொதுச்செயலாளர்களை ஒரு பதவியை வாங்கிக்கிட்டு இருந்தவர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒதுங்கியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலையும் என்னை கலந்துக்கிறது கிடையாது. நாம சொல்ற அறிவுரைகளை அவர் கேட்கறதும் கிடையாது. தாந்தோட்டித்தனமாக நடந்ததுனால தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் முறையான கூட்டணியை நம்மளால அமைக்க முடியல, வெற்றியும் பெற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் தனியாக ஒதுங்கியிருக்காரு. டி ஜெயக்குமார் எதுக்கு ஒதுங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, மத்திய சென்னையில் என் பையன் போட்டிடுறான், அவருக்கு சரியான நிதி கொடுக்கல, பிரச்சாரத்துக்கு அதிகமாக வரல, பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு ஆளுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமி எதை சொன்னாலுமே நான் இது ஒரு செய்தியாளராக நான் வெளியில் ஒன்றை கொடுத்துட்டு இருந்தேன், மக்கள் எல்லாருமே என்னதான் திட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமி திட்டலை. அப்படி இருக்கும்போது தேர்தலில் நிர்வாகிகள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் அவர் எதையுமே கேட்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிட்டாராமா. சிவி சண்முகம் தரப்புல இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்போது, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இதுவரையிலும் எதிர்த்து பேச மாட்டேங்காரு, எதிர்த்து பேசினா நம்ம பல்வேறு வழக்குகளில் சிக்கி இருக்கோம், நம்ம உள்ள கொண்டு சிறையில் கொண்டு அடைச்சிருவாங்களோ, பொதுச்செயலாளர் பதவி நம்மள்கிட்ட இருந்து போயிருமோ, நம்ம செலவழிச்ச காசுலாம் வீணாயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே அந்த ஆள் பிஜேபியில் எதிர்த்து பேச மாட்டேங்காரு. ஆனால் சிவி சண்முகம் பிஜேபியை முழுமையாக எதிர்த்து பேசுகிறாரு. பிஜேபியினால தான் 2021 அதிமுக தோத்துதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமினால அப்படி பேச முடியல. அப்போ நாங்கள் எதிர்க்கும் போது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தா தானே எங்களுக்கான மரியாதை கிடைக்கும், அப்படி எதுக்காதவர்கிட்ட நாம் எதுக்கு இணைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு சிவி சண்முகமும் ஒதுங்கி இருக்காராமா. இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூணு பேருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. 2021 தோல்விக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி நான் தான் இப்போ முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போனார், மக்கள் ஏற்றுக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தூக்கிட்டு போனாரு, அங்கேயும் மக்கள் ஏத்துக்கல. இதையெல்லாம் பார்த்து இந்த மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர் தோல்வியில சந்திச்சுட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நின்றோம் அப்படின்னா, நாளைக்கு எம்எல்ஏவா நம்ம வர முடியுமா, நம்ம எம்பியாக வர முடியுமா, அப்படி வர முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். கழகம் பிரிஞ்சு கிடக்குது. ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை இன்னைக்கு வெளியில இருக்கிறாரு, அவரை இணைச்சா மட்டும்தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரே கருத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டையனும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரும் ஒத்து வந்தா பார்ப்போம், ஒத்து வரலை அப்படின்னா ஒத்து வராதவங்களை தூக்கி விட்டறிஞ்சிட்டு நம்ம புதிய அதிமுகவை உருவாக்கும் அப்படிங்கிறதுலையும் அவங்க முனைப்போடு செயல்பட்டு வருகிறாங்களாமா. இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, பக்கபலமாக இருக்கிறவங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் கேட்குறவங்க எல்லாருமே நிலைப்பாடு என்ன இருக்கு அப்படின்னா, ஓபிஎஸ் உள்ள வந்தா நல்லது. விஷப்பரிச்சின்னு சொன்னவர் தான் ஆர்பி உதயகுமார். ஆனால் ஓபிஎஸ் வந்தால் நல்லதுன்னு சொல்றதுக்கு 10 பேர் இருக்காங்க. விஷப்பரிச்சின்னு சொன்னவர் ஒரே ஆள் தான். அந்த 10 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைத்து நம்ம வந்து அதிமுக வந்து உருவாக்கணும். முதல்ல வந்து ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டாங்க. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து மிகப்பெரிய வலிமை அடையும். தென் மாவட்டங்களில் வந்து வலிமை அடைஞ்சிடும். அதற்கு அடுத்து வந்து யார் யாரை வந்து உள்ள இணைக்கணும், அதுக்கு வந்து டிடிவி தினகரன் இருக்காரு. டிடிவி தினகரனால தான் 2021 சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வந்து அதிமுக தோல்வியவே சந்திச்சது. ஒரு தொகுதிக்கு வந்து 30,000 ஓட்டு 40,000 ஓட்டில் வாங்கினாங்கன்னா வெற்றி தோல்வியே வந்து இப்போ 10,000 ஓட்டில் தான் இருக்குது. அதனால மெல்ல மெல்ல டிடிவி தினகரனையும் கொண்டு வந்துடலாம், சசிகலாவையும் கொண்டு வந்துடலாம். ஒரே அதிமுகவாக இருக்கும். அது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக உருவாக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அங்கே அடிபடுது. ஜூன் 4க்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் ஓட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறது இந்த முன்னாள் நிர்வாகிகள் சொல்றது மூலம் நமக்கு நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.